எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் அங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் அதை வச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆர்கே நகர் மணி, இந்த கோடி கோடியா கொள்ளடிக்கிறவங்க, இந்த பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை மனசாட்சியே இல்லாம ஏமாத்துறவங்க, கொலை பண்றவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த திமுக அப்படின்ற தீய சத்துல தான் இருக்காங்க. நான் மட்டும் சொல்ல, தமிழ்நாட்டு மக்கள் முழுதும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்சியும் அதிகாரமும் எங்க கையில தான்டா இருக்கு, உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தோட திம்முரோட தாவேகா தொண்டர்களை மாதிரியே துண்டை கொடுத்து கரூர்ல உள்ள அனுப்பிவிட்டு 41 பேரை பெண்மணிகள், குழந்தைகள், வயதானவங்க கூட பார்க்காம மனசாட்சியிலமா அவங்கள அடிச்சு துன்படுத்தி கொன்ன இந்த திட்டு திமுகவை தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல வேரோட ஒளிச்சு கட்ட போறீங்களா? நீங்க போற அந்த ஒரு ஓட்டுல தான் இருக்கு 23ஆம் தேதி. ஏண்டா மனசாட்சி இல்லடா உங்களுக்கு எல்லாம்? மொட்டை மாடியில இருந்து மீசை இல்லாத ஆம்பளை மாதிரி பாட்டில் தூக்கி அடிச்சிருக்கீங்களா? அந்த கூட்டத்துல குழந்தைங்க இருக்காங்க, வயதானவங்க இருக்காங்க, பெண்மணிகள் இருக்காங்க. அந்த குழந்தை மேல நீங்க எரிஞ்ச அந்த பாட்டில் விழுந்து என்னடா இருக்கும்? இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசுறீங்களே, அதே திமுகவை நீ எதிர்த்து பேசு. நீ எரிஞ்ச அந்த பாட்டில் உன் குடும்பத்துக்கு வருமா இல்லையான்னு பாடுறா. தைரியம் தான் பேசு பார்க்கலாம். சிந்தித்து செயல்படுங்க. தமிழக வெற்றி கழகம். நன்றி.